ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு வழங்கும் கணம் ஒரு டைம் டிராவல் திரைப்படம் வருகிற செப்டம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC மங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்பிளிட்டன்ஸை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் கொடுக்குற டிப்ஸை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் எப்படி வருதுன்னு இது வரைக்கும் யாராச்சும் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஸோ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக இருந்தாலும் ஸ்பிளிட்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட வெதர் கண்டிஷன், நம்ம அதிக நேரம் வெயிலில் சுற்றினாலுமே நம்மளோட ஹேர் ஸ்பிளிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த ஜென்ரேஷனில் தலை குளிச்சுட்டு தலை காய வைக்கிறதுக்காக ப்ளோ ட்ரையிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளோ ட்ரையிங் பண்ணாலுமே நம்மளோட ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் ஆகும். ஸ்ட்ரைட்னிங், கர்லிங் இந்த மாதிரி பண்ணாலுமே நம்மளோட ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹேர் ஸ்பிளிட்டன்ஸை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம தலை குளிச்ச பிறகு நம்ம தலை காய வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தலை காய வைக்கிறது நேச்சராக ஃபேன் காற்றுல காய வச்சாலே ரொம்ப ஈஸி. அதுக்காக ப்ளோ ட்ரையிங்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ளோ ட்ரையிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளோ ட்ரையிங்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட் யுவர் ஹேர். நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிப்போம். அப்போது ஹேர் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? சிம்பிள். நம்மளோட ஹேரை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். மாய்ஸ்சரைசர்னா அப்போ ஹேர் மாஸ்க் ஏதாச்சும் போடணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஹேர் மாஸ்க்லாம் தேவையே இல்லை. நம்மளோட ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஓவர் ப்ரஷிங். நம்ம தலை வாரலாம். யூஸ்வலாகவே பொண்ணுங்க அழகழகாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே தலை வாருவாங்க. ஸோ நமக்கு எப்போ நெசசரியோ அப்போ மட்டும் தான் தலை வாரணும். சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம கோம் வந்து தலையில் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் ஆகும், ப்ளஸ் ஹேர் ஸ்பிளிட்டன்ஸும் ஆகும். ஸோ அதிகமாக தலை வாரதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை எவ்ரி 6 வீக் ஒன்ஸ் நம்ம ஹேரை கட் பண்ணியே ஆகணும். ஹேர் கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டே வாங்க. நம்ம எதுக்காக கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண தான் புதுசான ஹேர் வளரும். அதாவது நியூ ஹேர் க்ரோத் ஆகும். நியூ ஹேர் க்ரோத் ஆகும் போது ஸ்பிளிட்டன்ஸ் கம்மி ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் கண்டிஷன் யூஸ் பண்ண ஸ்பிளிட்டன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹேர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி கலரிங், கெமிக்கல் ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஹேர் கலரிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் அஃப்கோர்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் ஆச்சுன்னா ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு தீர்வே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரைட்னிங், கலரிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்பிளிட்டன்ஸ் எனக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ எஸ், நான் கொடுத்த டிப்ஸை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.